பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 102வது அதிகாரம் 16வது வசனம். திக்கர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, உன் ஜபத்தை நான் அங்கீகரிப்பேன்ப்பா. திக்கற்ற நிலைமையில, ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில நீ ப்ரேயர் பண்ற பத்தியா, நீ உண்மையா விசுவாசமா இருக்க பத்தியா, உன் ஜபத்தை நான் அலட்சியமா எண்ண மாட்டேன், நான் அதை அங்கீகரிக்க போறேன், உனக்காக நான் அதை செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க ஏசப்பாண்ட ரொம்ப அழுது ஜெபிச்சுட்டே இருக்கீங்க. என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், எனக்கு குழந்தை பிறக்கணும் ஏசப்பா, எனக்கு கர்ப்பத்தின் கனி வேணும் ஏசப்பா, என் வாழ்க்கையில எல்லாரும் என்னை பார்த்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, மகளே நீ கவலைப்படாதமா, சீக்கிரமா உனக்கு குழந்தை பிறக்க போகுது, நிச்சயமா உன் ஜெபத்தை நான் கேட்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னாலே ரட்சிக்குவோமா. விசுவாசமா ஜெபிக்கிற எல்லா காரியமும் நம்ம லைஃப்ல கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தா சொல்றாரு. உங்க விசுவாசம் வீண் போகாதுன்னு ஆர்டர் சொல்றாருங்க. அப்ப நீங்க ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? ஏசப்பா உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டார்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு உங்க லைஃப்ல இந்த வீடியோ பார்க்கும்போது விசுவாசமா ப்ரேயர் பண்ணுங்க. நீங்க இப்போ விசுவாசமா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சுங்க, நிச்சயமா நீங்க ஒரு அற்புதத்தை பார்க்க போறீங்கன்னு ஏசப்பா சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.